இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட இதான் பிரச்சனை. இந்த கடிதத்தை முழுசா நீங்க வாட்சி பாருங்க. இது திசை திருப்புற மேட்டர் தான். முழுசா நீங்க கடிதத்தை வாட்சி பாருங்க. உபச்சாரம் குற்றச்சாட்டு சுமத்தி இருக்காதுல. தனியா ஏன் போய் சந்திச்சியே, தனியா ஏன் இருந்தியா, அதுக்கு மேல என்ன நடந்துங்கிறது உங்களுக்கு அல்லாஹ் மறுமையில தீர்ப்பளிப்பான். அது அவனை பயந்துக்கிறங்க, அது எங்க மேட்டர் இல்ல. தனியா ஏன் இருந்தியா, அதுக்கு மேல என்ன நடந்துங்கிறது உங்களுக்கு அல்லாஹ் மறுமையில தீர்ப்பளிப்பான். அது அவனை பயந்துக்கிறங்க, அது எங்க மேட்டர் இல்ல. இப்ப நான் கண்டுபிடிச்சு ஒண்ணும் செய்ய இயலாது. அதான் மேட்ரு. அதை நான் தெளிவாவே எழுதுறேன். தலைமையில விசாரணை பண்ணிட்டு விசாரணை எல்லாம் கோர்னதுக்கு அப்புறம் அதை நான் கோர்வையா சொல்றேன் பின்னால. இப்ப மேட்ரு இது இல்ல. மேட்ரு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல வச்சிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்ன சொல்றோம். அதுல இந்த மாதிரி நீங்க பஸ்ல சேர்ந்து போனீங்க அப்படின்னு சொல்றோம். பஸ்ல சேர்ந்து போனதை சொல்றதுக்கு 4 சாட்சி வேணும் அப்படிங்கிறது இருக்கா? இப்ப வச்சிருக்கக்கூடிய கேள்வி நான் என்ன கேட்கிறேன், நீங்க பஸ்ல போனது உண்மையா பொய்யா? இதுக்கு எதுக்கு 4 சாட்சி? உண்மைன்னு சொல்லுங்க, பொய்ன்னு சொல்லுங்க. இப்போ திருப்பி நிரூபிக்கணும்னா 4 சாட்சி வேணுமா? மறுபடியும் ஏற்கனவே ஏத்துக்கிட்டு குற்றம் சாட்டப்பட்டு நிரூபிக்கப்பட்டு தண்டனை வழங்கப்பட்ட விஷயத்துக்கு சாட்சி மறுபடியும் வேணுமா? சொன்ன விஷயத்துக்கான பதில்களை மக்கள் மன்றத்தில் தெளிவுபடுத்துங்க. அதை மறுப்புறது, அதை எல்லாத்தையும் இனிமே இல்லைன்னு சொன்னா தான் மறுபடியும் சொல்றது, இந்த வேலை வச்சுக்கிறாதிய. உங்களை இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நான் பகிரங்கமா இந்த மாதிரியான ஒரு இடத்தில் சந்திப்பதற்கு, அல்லது நீ விரும்பினா அது நம்ம இப்படித்த ஒரு இடத்துல சந்திப்பாங்களா, உள்ளரங்குகள் எல்லாம் வரமாட்டாங்களாங்கிற மாதிரி எங்க வேண்டாலும். ஆனா 2 ஜமாத்துக்குள்ள விஷயம். இப்ப 2 ஜமாத் நான் கட்டாயம் வருவேன். நான் சொல்லக்கூடிய நழுவி ஓடுகிறார், அவங்க உடனே அவரை சாட்சியா கொண்டுக்கிற வேண்டாமா? பிஜே நீதிபதியாக இருக்க வேண்டியவர் ஆமீனுக்கு வக்கீலா மாறி போயிட்டார். எங்க மாறி போனாரு? அவரே சொல்றாரு, அந்த 5 சீடியில எனக்கு பலகீன நான் திணறிக்கிட்டு இருக்கிறேன். எங்க வக்கீலா மாறினாரு? அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது. இப்ப முக்கியமா இவங்க வைக்கிறது என்ன அப்படின்னு கேட்டா, இது இல்ல. இப்ப மேட்ரு நீங்க வெளியா தெளிவா விளங்கிட்டிய. இப்ப வச்சிருக்கிறோம் நம்ம குற்றச்சாட்டு, இதை மறுக்கிறீங்களா இதை ஏத்துக்கிறீங்களா இப்படிங்கிறது பிரச்சனை. இதற்கு பதில் சொல்ல தெரியாம தான் இவருக்கு கடிதம் இவர் எழுதல, யாரா எழுதி கொடுத்திருக்காங்க, இவருக்கு தமிழ் தெரியாது, பிஜேக்கு அவருக்கு சம்பந்தப்பட்ட விஷயம், இப்படி எல்லாம் திசை திருப்ப முயற்சி பண்ணுவது அதற்கு நேரடி பதில் இல்லாத காரணத்தினால் மக்களை திசை திருப்புவதற்காக நியாயம் கேட்கிறோம்ங்கிற பேர்ல மக்களுடைய அனுதாபங்களை தேடிக் கொள்வதற்காக இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் ஈடுபடுறாங்கிற விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன் இந்த கடிதத்தை எழுதின அப்படிங்கிற விஷயத்தை சுருக்கமா சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். அதாவது கடந்த 2008 வருஷம் ஜூன் மாச வாக்குல இந்தியாவில இருந்து எனக்கு ஒரு பெண் போன் பண்றாங்க. போன் பண்ணி இவர் சம்பந்தமான ஒரு புகாரை சொல்றாங்க. சொன்ன உடனே நான் சொன்னேன், நீங்க ஏமா இதை என்கிட்ட சொல்றீங்க? இது மாநில தலைமை இருக்கு, அங்க நிர்வாகிகள் இருக்காங்க, அவங்கள்ட்ட போய் சொல்ல வேண்டியதானமா இப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அங்க எல்லாம் சொல்லி பார்த்தாச்சு, ஒண்ணு நடவடிக்கை எடுக்கிற மாதிரி தெரியல. ஒரு சகோதரர் உங்களுடைய போன் நம்பர் தந்தாரு, உங்கள்ட்ட பேச சொல்லி சொன்னாரு, நீங்க மாநில தலைமையில பேசுவீங்களாம்னு சொன்னாரு, நீங்க கொஞ்சம் கேட்டு எனக்கு நீதி வழங்க அப்படின்னு. அப்ப நான் சொன்னேன், நீங்க உங்களுக்கு போன் நாளைக்கு நீங்க பண்ணுங்க அப்படின்னு, நாளைக்கு பண்ணுங்க, ஆனா நான் அதெல்லாம் பதிவு செய்வேன், நீங்க பேசுற எல்லாத்தையும் பதிவு செய்வேன், கூட ஒரு ஆள் சாட்சி வச்சுக்கிட்டு உங்களுடைய புகாரை கேட்பேன் அப்படின்னு சொல்லியாச்சு. சரின்ட்டாங்க. ஆனா அவங்க சொன்னாங்க, எனக்கு பண்றதுக்கு வசதி இல்ல, நீங்க பண்ணுங்க. நானே போன் பண்ணி அவங்கள்ட்ட என்ன விஷயங்கள் கேட்கிறப்ப அவங்க, நான் இந்த மாதிரி ஒரு ஜும்மா தொழுகைக்கு பிறகு உதவி கேட்டு நம்மளுடைய தலைமை அலுவலகத்துக்கு போனப்ப அவரு என்னிடத்தை தகாத முறையில நடக்க முயற்சி பண்ணாருங்கிற அந்த விஷயத்தை பின்னால நீங்க எனக்கு எழுதியும் தந்துடணும், அப்பதான் நான் ஜமாத்துல கேட்க முடியும் கேட்டு அவங்க கைப்பட எழுதியும் தந்துட்டாங்க. பதிவும் இருக்கு, பேசின பதிவும் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப நாங்க நீங்க ஏமா தனியா இருக்கிற இடத்துல போனீங்க, உங்க தப்பு இல்லையா? ஏன் தப்புங்க, எனக்கும் தண்டனை தாங்க, ஏன் தப்புங்க, எனக்கும் தண்டனை தாங்க போனதற்கு என்றெல்லாம் அவங்க பேசுறாங்க. பேசின உடனே இந்த விஷயத்தை நான் உடனே என்ன செய்யறேன்டா, மாநில தலைமைக்கு இதை ஒரு கடிதமாக உடனே எழுதி போன. இந்த மாதிரி நாட்டையெல்லாம் தாண்டி வெளிநாட்டில் இருக்கிற எங்கள்ட்ட எல்லாம் புகார் சொல்ற அளவுக்கு ஒரு பெண்மணி வந்திருக்காங்க. இது 7/7/2008 இந்த கடிதத்தை நான் எழுதி மாநிலத்துக்கு போடுறேன். எல்லாம் இமெயில் மூலமா தான் அனுப்பப்படுது. என்ன கடிதத்தில் எழுதுறேன்னு சொன்னா, நீங்க அவரையும் விசாரிக்கணும், சம்பந்தப்பட்ட அந்த பெண்ணையும் விசாரிக்கணும், அந்த பெண் ஜமாத்தில் உள்ள ஒரு முக்கிய பொறுப்பு வைப்பவர் மீது அவதூறாக பழி சொன்னால் காவல்துறையிட்ட போய் அந்த பெண் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான ஏற்பாடு செய்யணும். அதையும் நீங்க செய்யணும். இல்லைன்னா அவர் மேல அவர் முக்கிய பொறுப்புல இருக்கிறாள் பார்க்க கூடாது, கடுமையான தண்டனை கொடுக்கணும், அவர் ஜமாத்தை விட்டு நீக்கணும்னா அந்த கடிதத்தில் எழுதி அனுப்புறோம். இரண்டாவதாக என்ன அப்படின்னு கேட்டா, இப்படி விசாரணை நடந்துகிட்டே இருக்குது. ஆகஸ்ட் மாசம் வாக்கலைலாம் 2008 செப்டம்பர்ல இருந்துதான் அந்த டிவியில 1 மணி நேர நிகழ்ச்சியை நேரடியா ஜமாத்து போடுது. ஆகஸ்ட் மாசம் வரைக்கும் அந்த நிகழ்ச்சியை
அவங்க தான் அந்த நிறுவனத்தின் மூலமாக ஒளிபரப்பிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தா டெய்லி குற்றச்சாட்டு வந்திருக்கு, விசாரணை நடந்துகிட்டு இருக்கு, டெய்லி அவர் நிகழ்ச்சியா வருது, அவர் புரோகிராமா வருது. ஊர்ல உள்ள ஆட்களும் குழம்பி தான் இருப்பாங்க.